வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். சுப விரயங்கள், சுப செலவுகள். சார் வீடு கட்டுங்க சார். 12ல கோள். சார் நீங்க கல்யாணம் பண்ணுங்க சார், பண்ணி வைங்க சார். சார் நீங்க டிராவல்ஸ் நல்லா டூர் போயிட்டு வாங்க சார். இதெல்லாம் சுப செலவுகள். இந்த செலவுகள் பலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சிலருக்கு பொதுவாக வீடு மனைகளை கொடுக்கறது, எல்லாமே அதுலதான் சுப விரயங்கள். பேரு வாழ்த்துக்களுடன் கிடைக்கும் இந்த செலவுகள். கோள்கள் நிலையில 12 கூடையவர் சுபருடன் இணைந்தோ அல்லது ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அல்லது 12ல் சுபர்கள் இருந்தால், ஒரு சுபர் இருந்தா கூட போதும், அவருக்கு சுப செலவுகள் தான் ஏற்படும். நன்மையான செலவுகள், பேரு புகழுடன் கூடிய செலவுகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. திரும்பவும் சொல்றேன், 12 கூடையவர் சுபருடன் இணைந்தோ அல்லது ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அல்லது 12ல் சுபர் இருந்தால் சுப செலவுகள். 2வது பாயிண்ட், லக்னாதிபதி 12ல் இருக்க 12 கூடையவர் லக்னத்தில் சுக்கிரனுடன் இணைந்திருந்தார். நல்லா கவனிக்கணும். லக்னாதிபதி 12ல் இருக்கார், போயிட்டார் 12க்கு லக்னாதிபதி, செலவுக்கு ரெடி ஆயிட்டார். அந்த 12 கூடையவர் லக்னத்துல இருந்து சுக்கிரனுடன் இணைகிறார். செலவுகள் அத்தனையும் சுப செலவுகளாக இந்த உலகத்தில் நன்மை பெறக்கூடிய அமைப்பில் வாழ்ந்துட்டு போகக்கூடிய தன்மையை உருவாக்குது. ரொம்ப அற்புதமான பிளானட்ஸ். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, குரு 11ல் இருக்க, சுக்கிரன் 2ல் இருக்க. குரு லாபத்துல போயாச்சு, சுக்கிரன் 2ஆம் பாவம் செல்வத்துக்கு வந்தாச்சு. அந்த செல்வ அதிபதி தனாதிபதி கோள் சுபருடன் இருக்க, 12லும் சுபக்கோள்கள் இருந்தால் செலவுகள் அத்தனையும் சுப விரயங்கள். குரு 11ல் இருக்க, சுக்கிரன் 2ல் இருக்க, தனாதிபதி சுபருடன் இருக்க, விரயத்தில் சுபக்கோள்கள் இருந்தாலே செலவுகள் அத்தனையுமே சுப செலவுகளாகுது. நற்செலவுகளுக்கு அவர் செல்வத்தை நிறைய செலவு பண்றார், தர. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 கூடையவர் 12ல் இருந்தால் பாருங்க, கோள்களை சொல்றோம். 9 கூடையவர் 12ல் இருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் சுப செலவுகளை செய்வது, அறக்கட்டளைகளை நடத்துவது, செலவுகளை செய்வது என்று தன்னுடைய பொருள்கள் அத்தனையுமே சுப செலவுகளாக செய்து ஏழையும் ஆவார். எவ்வளவு பெரிய அப்ப வள்ளல்களுக்குத்தானே நம்ம இதை எடுத்து கொண்டு போக முடியுது. 9 கூடையவர் விரயத்துல யாரு கேட்டாலும், எப்ப கேட்டாலும், எது கேட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை தார வார்க்கிறது. தார வார்க்கிறதுனால வரக்கூடிய அடிப்படையில தனக்கு தேவையான நேரத்துல எந்த செல்வமும் இல்லாமல் போகுது. விரயங்கள் அப்படி போகுது, பேரு புகழ் கிடைக்குது. ரொம்ப அட்டகாசமான அமைப்புகள் உருவாகுது. ஆக நல்ல செலவுகளுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 12 கூடையவன் சுபருடன் இருந்தாலும் அல்லது 12 கூடையவர் ஆட்சி பெற்றாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் அல்லது 12ல் சுபக்கோள்கள் இருந்தாலும் செலவுகள் சுபமாக முடிகிறது. லக்னாதிபதி 12ல் இருக்க, 12 கூடையவர் லக்னத்தில் சுக்கிரனுடன் இணைந்திருந்தால் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளே. குரு 11ல் இருக்க, தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்க, தனாதிபதி சுபருடன் இருந்து 12லும் சுபக்கோள்கள் இருந்தால் செலவுகள் அத்தனையுமே சுப செலவுகள் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியான 9 கூடையவன் அதிர்ஷ்டக்கார பிளானட் விரயத்தில் போய் இருக்க, செய்யும் செலவுகள் அத்தனையுமே காரணத்துடன் கூடிய சுப செலவுகளாக மாறுகிறது. நாளடைவில் ஜாதகரை ஏழையாகவும் மாற்றுகிறது. பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள் எவ்வளவோ நன்கொடைகள் கொடைகளை செய்துகிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்துல. ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்ற எந்த கேள்வியுமே இல்லை.
எல்லாரும் நினைக்கிறாங்க பாவம் தீர்க்கிறாங்கன்னு. இந்த திருப்பதி கோயில் 9ஆம் பாவத்தின் அடிப்படையில அந்த கோயிலுக்கு போறீங்க. போய் அங்க எவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய தான தர்மங்களை செஞ்சுட்டு வராங்க. தானம் வேறு, தர்மம் வேறு. தர்மம்ங்கிறது தான் நேர்ந்துகிட்ட வேண்டிக்கிட்ட அடிப்படையில் நன்கொடை கொடுக்கிறது, அது ஒழுக்கம். தானம்ங்கிறது சும்மா கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு சுப செலவு தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் பல நாள் உண்டியல் சேர்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சேர்த்து கொண்டு போய் மொத்தமாக இறைவனுக்கு கொடுக்கிறோம். அந்த இறைப்பணினால பொதுமக்களுக்கு எவ்வளவோ நன்மை பணிகளை செய்துகிட்டு இருக்காங்க அந்த ஆன்மீக பெரியோர்கள். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சுப செலவுகள். அது 9ஆம் பாவத்தினால் நடக்கிறது. இந்த 9ஆம் பாவத்தினால் நடக்கக்கூடிய செலவுகள்ல நிறைய பணிகள் என்னன்னா, கோயில் கட்டுவது, கும்பாபிஷேகம் நடத்துவது, அதனால் ஏற்படக்கூடிய பேரு புகழை வாங்கி அனுபவித்துக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய அடிப்படையில அங்க போய் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறுது. இன்ப சுற்றுலான்னு சொல்லி கிளம்புறாங்க, ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லி கிளம்புறாங்க. இவை அனைத்துமே சுப செலவுகளே. எதுவுமே துன்ப சுற்றுலாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பூரா இன்ப சுற்றுலானாலே கிடைக்காதுங்க நிறைய பேருக்கு. காலமும் விரயமாகுது, செல்வமும் விரயமாகுது, பல்வேறு புது விஷயங்களை கண்டறியக்கூடிய தன்மையும் கிடைக்குது 9ஆம் பாவத்தினாலதான். 9 கூடையவன் 12 சுப செலவுகள், யாத்திரை செலவுகள், பயணங்கள் அத்தனையும் தூக்கிட்டு போகும். எவ்வளவோ பேர் உலகம் சுற்றும் வாலிபனாக மாறுகிறார் என்றால் 9ஆம் பாவமும் 12 சப்போர்ட் பண்ணாத்தானே. 9 கூடையவன் 12 உலகம் சுற்றும் வாலிபனாக மாறி தங்களுடைய செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த சுப விரயங்களே. நன்றிங்க, நன்றிங்க.